ஹலோ ஆல், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நைட்டு ஒயிட் சென்னா ஊற போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி உப்பு சேர்த்து வேக போட்டுட்டு சைமல்டேனியஸாக சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிட்டேன். ஸோ வெண்டைக்காய் இருந்தது கவனிக்கவே இல்லை ஃப்ரிட்ஜில். ஸோ இப்போ பொரியல் பண்ணிடலாமேனு அதையும் கட் பண்ணி வச்சிட்டேன். வெண்டைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நல்லா வணக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டேன். நல்லா சுருளை வந்ததுக்கப்புறமா பொடிசா நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். ஆல்சோ 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. நிலாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இன்னைக்கு வெள்ளை சுண்டல் கூடவே செவ்வாழை, அதுக்கப்புறம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்ததும் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போய் நிலா பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ சென்னா கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கு சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணி தான் செஞ்சிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஃபோல்டு பண்ணி சப்பாத்தி செஞ்சாலும் நல்லா உப்பி வரும். ஆல்சோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணது. எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு கிவி ஃப்ரூட், ஒரு செவ்வாழை, 2 டேட்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூதி ரெடி பண்ணியிருந்தேன். மினி விலாக் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.